ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ரேடியோ ஸ்டேஷனில் வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வரான். ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்கால அவனை மார்க் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவன் மூஞ்சிலே ஒரே குத்தா குத்தி இந்த படத்தோட பேர் போடுறாங்க, தி சாப்ரான் அப்படின்னு போடுறாங்க. அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம ஹீரோ வந்து ஜெயிலேருந்து வெளில வரான். இவன் பேர் தான் ரே. இவன் வந்து ஒரு பொட்டியை தூக்கிட்டு வெளில வரான் ஜெயிலேருந்து. என்னன்னு பார்த்தா இவன் ரிலீஸ் ஆக போகிறான். அப்போ அந்த பொட்டியை எடுத்து போலீஸ் இன்சார்ஜ் கிட்ட கொடுக்குறான். இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறான். அப்போ அந்த பொட்டியை திறந்து பார்க்கும்போது ஃபுல்லாக நிறைய புக்ஸாக இருக்குது. அப்போ அந்த போலீஸ் கேட்குறான், இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க அவன் சொல்கிறான், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு யாருக்காச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்படியே கட் பண்ணாக்கா ரே போலீஸ் கிட்ட பேசிட்டு ஜெயிலேருந்து இப்போ தான் வெளில வரான். அப்படி வெளில வரும்போது அந்த போலீஸ் கேட்குறான், இப்போ நீ வெளி உலக வாழ்க்கையில் நீ திருந்துவியா இல்லை பழைய ரேவாகவே இருப்பியா அப்படின்னு கேட்க அப்போ ரே சொல்கிறான், இல்லை நான் திருந்திட்டேன், பழைய ரேவாவே நான் வாழ போகிறதில்ல, இப்போ நான் வந்து புது ரேவாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் காரில் வந்து நம்ம ரே கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆமாம், இவன் தான் வந்து ரேவோட பழைய ஃப்ரெண்டு. அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், என்ன ரே வா வண்டியில் ஏறு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்றான் அவனை. அப்போ ரே சொல்கிறான், இல்லை நான் பழையபடி நான் இருக்க போகிறேன், இப்போ நான் புது ரேவாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், சரி பரவாயில்ல வண்டியில் ஏறு நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ ரே சொல்கிறான், சரி நான் வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்ல அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ ஓட்டுறதா இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறான். அப்போ இறங்கி நம்ம ஹீரோ வந்து காரில் உட்காடுறான் ஓட்டுறதுக்கு. அப்படி உட்காந்தவொடனே கார் எடுத்துட்டு சர்ருன்னு ஓடிட்டான். இப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், அட டேய் என் மேலேயே மண்ணை வாரி போட்டியாடா நீ அப்படின்றான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஒரு பிளாட்ஃபார்மில் அவனோட மீசை தாடிலாம் வந்து கத்திரிக்கோளால் கட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஒய்ஃப் ஃபோட்டோவையும் பொண்ணு ஃபோட்டோவையும் பார்க்குறான். அப்போ சொல்கிறான், நான் உங்களை சந்திக்கிறதுக்கு மிக ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது காரில் நம்ம ரே வரான், தன்னோட ஒய்ஃபையும் பொண்ணையும் பார்க்குறதுக்காக வரான். அப்போ வரும்போது டெடி பேரையும் ரோஸையும் கொண்டு வரான். அப்போது கதவை தட்டும் போது அவங்க ஒய்ஃப் வராங்க. வந்து வேறே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், வேறே இல்லை வெறும் ரேவா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு அவன் ஒய்ஃப் கேட்கும்போது அப்போ ரே சொல்கிறான், உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆவலோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ அவனோட பொண்ணு சாலி வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரான். அப்போ அவன் ஒய்ஃப் சொல்லுது, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அதுவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லுது. அப்போ அவன் பொண்ணு சொல்கிறான் அவன்கிட்ட, நான் நினைக்கிற ஆள் நீயா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ரேவை பார்த்து சொல்ல அப்போ ரே சொல்கிறான், ஒரு நிமிஷம் நில்லு சாலு, நீ 7 வருஷத்துக்கு அப்புறம் வளர்ந்துருப்பேன் அப்படின்னு தெரியாமல் நான் உனக்காக டெடி பேர் கொண்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்ல அப்போ அவன் பொண்ணு கண்டுக்காமல் உள்ளே போயிடுது. அப்போ அவன் ஒய்ஃபும் வந்து இனிமேல் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தொப்புன்னு கதவை சாத்திடுச்சு. அப்போ அந்த டெடி பேரையும் ரோஸையும் வந்து வீட்டாண்ட படி மேலே வைக்கிறான். நான் இந்த நிமிஷத்துலேருந்து என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணாக்கா சேலை படிக்கிற ஸ்கூலுக்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவன் பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறான். அப்போ ரே சொல்கிறான், இங்கே பாரு சேலே, நம்ம பழையபடி இருக்கலாம், நான் இப்போ முன்ன மாதிரி இல்லை, இப்போ நான் மாறிட்டேன், முழுமையாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சேலையை சொல்லுது, இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இப்போ திடீர்னு செம்மையாக ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு நம்ம ரே வந்து பார்க்குறான். இப்போ ஸ்கூலில் வந்து 2 பசங்க செம்மையாக அச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ரே தடுத்து முடியை பிடிச்சி இழுத்து, ஏன்டா சண்டை போடுறீங்க, என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்க இப்போ அந்த பையன் சொல்கிறான், இவன் என் காதாண்ட வெடி வைக்கிறான் அப்படின்னு சொல்ல நான் வெடி வச்சேன் உனக்கு என்னடா அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் போக அப்போ நம்ம ரே சொல்கிறான், சண்டை போடுறதால மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வாயிடாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமுச்சு வச்சிடுறான். அப்போ அந்த ஸ்கூல் சார் சொல்கிறாரு, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ சேலையோட கிளாஸ் டீச்சர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரே சொல்கிறான், என் பேர் தான் ரே அப்படின்னு சொல்கிறான், நான் சேலையோட அப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போது சேலையோட டீச்சர் சொல்கிறாங்க, நான் உங்கள் ஒய்ஃபை தான் அடிக்கடி பார்த்துருக்கேன், ஆனால் உங்களை பார்த்தது இல்லையே, இத்தனை நாள் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்க அப்போ சேலையை சமாளிச்சிடுறா. எங்கள் அப்பா வந்து 7 வருஷமாக ஒரு துறையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்க அப்போ சேலையோட கிளாஸ் டீச்சர் கேட்குறாங்க, சேலை உங்ககிட்ட சொன்னாலா, ஸ்கூல் ட்ரிப்பை பற்றி எதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்க அப்போ சாலி சமாளிக்குது, இல்லை நான் சொல்லலை, அவர் பிஸியாக இருந்தார், நான் தான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, நாங்கள் நாளைக்கே ட்ரிப் கிளம்புறோம், ஆனால் அதுக்கு எங்ககிட்ட வந்து சரியான கைட்னஸ் இல்லை, ஏன் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு கேட்க அதுக்கு ரே சொல்கிறான், எனக்கும் டைனோசர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே ஷூர் அப்படின்னு சொல்ல அதுக்கு சேலை வந்து செம்ம கோவமாக அங்கேருந்து போயிடுது. அப்போ நம்ம ரே வந்து சொல்கிறான், ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல சாலி சொல்லுது, ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, நாளைக்கு நீங்கள் ட்ரிப்புக்கு வந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ ரே சொல்கிறான், எல்லாத்தையும் மறந்துடு சாலி,
நான் வந்து பழையபடி வந்திருக்கேன், பழைய ரேவா வந்திருக்கேன் அப்படின்னு மறுபடியும் சொல்ல, அதுக்கு சாலி சொல்லுது, அதே தான் நானும் சொல்கிறேன், நீங்களும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது. அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம ஹீரோ வந்து அவனோட வீட்டில் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ யாரோ பெல் அடிக்கிறாங்க. சரி யாருன்னு திறந்து பார்க்கலான்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம ரே வந்து காரை திட்டிட்டு வந்தான்ல, அவனோட ஃப்ரெண்டு வந்திருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் என் காரை திருப்பி கேட்கலாம் வரல, வா நம்ம திரும்பி நம்ம பழைய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ரே சொல்கிறான், நீ ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆனி அப்போ யோசிச்சிருக்கணும் இதை அப்படின்னு சொல்ல, அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், சரி ஓகே இப்போ பழையபடி வா, இப்போ வா நாம ஒரு பெரிய பேங்கை ராபரி பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அதுக்கு ரே செம்ம கோவத்தில் அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி உள்ளே இழுத்து செவுத்துல ஒரே குத்துறான். இந்த கை செவுத்துலேயே பதிஞ்சிச்சு. அப்போ ரே சொல்கிறான், என்னோட பொண்டாடி பிள்ளைங்களுக்காக நான் வந்து திருந்தலான்னு நினைக்கிறேன், இப்போ நான் வந்து புது ரேவா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவன் ஃப்ரெண்டு செம்ம பயத்தில், சரி ஓகே ஓகே சரி உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க. அப்போ நம்ம ரே வந்து ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரோம் கார்ல. அப்போ புது டிவி அப்புறம் மற்ற சரக்குங்கள்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு அவங்க வீட்டுக்கு. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தன் எல்லாம் கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரே கிட்ட பேசுறான். ஆமா நீங்க யாரு அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு ரே சொல்றான், உங்க ஒய்ஃபோட எக்ஸ் நானு அப்படின்னு சொல்ல, அப்போ அவன் ஒய்ஃபும் வந்துருது. அப்போ சொல்லுது, நாங்க கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் போறீங்களா அப்படின்னு சொல்ல, அது வந்து நம்ம ரே கிட்ட பேசுது, எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சு வந்தியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரே சொல்றான், இல்ல நான் உண்மையாலே திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ வேணும்ட்டே அவன் வரான். வந்து நான் ஒரு மீட்டிங் போனோம் அப்படின்னு சொல்றான். இப்போ போகும்போது ரேவை வெறுப்பேத்தனோடனே அவன் வந்து முத்தம் கொடுக்குறான். முத்தம் கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ ரே அவனை கலாய்க்கிறான். பேர் மால்வினா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட கலாய்க்கிறான். இப்போ அவன் ஒய்ஃப் சொல்லுது, ஹலோ அவனை சாதாரணமா இட போடாத, எனக்கும் அவனை பிடிக்கும், சாலிக்கும் அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, நான் இங்க நிம்மதியா இருக்கேன், நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்குறேன், நீ இல்லாம நாங்க இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ஒரு நல்ல அப்பாவே இருக்க, நீ தவறிட்ட அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரே சொல்றான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்து உனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கா அப்படின்னு சொல்ல, ரேவும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கு அது சொல்லுது, போய் வேலையை தேடிட்டு வா அப்படின்னு சொல்ல, கதவு தொப்புன்னு மூடிடுது. இப்போ அடுத்த சீனே வந்து மெக்கானிக் ஷெட்ல வந்து வேலை தேடி நம்ம ஹீரோ போறான். அதுக்கு அந்த மேனேஜர் கேட்கறான், நீ இது மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரே சொல்றான், நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த மேனேஜர் வந்து எலக்ட்ரிக் காரை ஒன்று காட்டுறான், இதை பத்தி ஏதாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரே சொல்றான், இதெல்லாம் ஒரு காருன்னு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த கார் பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு சொல்கிறான், என்னை மட்டும் வேலைக்கு விட்டு பாருங்க, பிரித்து மெஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீனே வந்து ஒரு ஹோட்டலில் சமைக்கிற இடத்துக்கு வேலைக்கு போகிறான். அப்போ அந்த செஃப் வந்து ஒவ்வொரு வெஜிடபிள் பேரும் எப்படி சமைக்கணும் எல்லாத்தையுமே லைனாக சொல்லிட்டு வரான். அதுக்கு ரே கேட்குறான், இங்கே நான்வெஜ்லாம் எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், நோ நான்வெஜ் சார் அப்படின்றான். சரி அப்போ ஃபங்கஸ் ஆச்சு இருக்கா அப்படின்னு, ஃபங்கஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, அப்புறமா ஒரு கம்பெனிக்கு போகிறான். இப்போ அந்த மேனேஜர்கிட்ட இவன் ஒரு ரெஸ்யூம் கொடுக்குறான். இப்போ அந்த மேனேஜர் சொல்கிறான், நான் 7 வருஷம் கேப்பாக இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரே சொல்கிறான், நான் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தேன் சார், அதனால் ஏதாவது ப்ராப்ளமா சார் அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணி மறுபடியும் நம்ம ரே வந்து ரேடியோ ஸ்டேஷனில் பேசுகிறான். அப்போ ரே சொல்கிறான், அவங்க என்னை மதிக்க கூட மாட்டுறாங்க, நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் வந்து என் பொண்ணு கூட என்னை மதிக்க மாட்றா, அவன் புருஷனும் ஒரு டாக்டரு, அவளும் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன் லேடி சொல்லுது, ஒன்றும் கவலைப்படாத, நீ சாலியோட அப்பான்றத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணாக்கா ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல செம்ம க்ரௌடாக இருக்கு. இப்போ நம்ம ரே வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ போலீஸ் கேட்குறான், அங்கே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, இங்கே என்ன நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்க, அதுக்கு ரே சொல்கிறான், விதியை நினச்சி சிரித்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு போலீஸ் சொல்கிறான், உன்னோட நிலைமையை பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரே சொல்கிறான், தானே விதி, நடக்கிறது தானே விதி அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணாக்கா இங்கே சாலியோட ஸ்கூல் ட்ரிப்பை தான் காட்டுறாங்க. அந்த டீச்சர் நம்ம ரேவை ட்ரிப்புக்கு கூப்பிட்ட மாதிரி வேற ஒரு ஆளை ட்ரிப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க போலகுது. அப்போ எல்லாரும் மும்முரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீச்சர் வந்து சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட, இங்கே தான் 2 லக்கேஜ் ஏற்ற அலௌடு இல்லை அப்படின்னு தெரியுது இல்லை, அப்போ ஏன் 2 லக்கேஜுக்கு மேலே ஏற்றிட்டு வந்த அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், சாரி மேம், இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டீச்சர் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்து அனுப்பி விடுது. அப்படியே கட் பண்ணாக்கா இங்கே ரே வந்து ஒரு காரில் அவனோட ஃப்ரெண்டு, அவனோட பழைய திருட்டு கேங்கு எல்லாமே வந்து ஒரு ராபரிக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் பின்னாடி தொணன்னு நம்ம ரே கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ ரே சொல்கிறான், எனக்கு ஜெயிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எது தெரியுமா, அந்த மாதிரி ஒருத்தன் கடலை போடுறதுக்கு இருக்கான்ல அதனால தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் வந்து அந்த பேங்க் வந்துடுது. அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நாங்கள் 3 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம், 3 நிமிஷத்துக்கு மேலே ஏதாச்சும்
பிரச்சனைனாக்கா இந்த கால் பட்டன் அமுத்தி எனக்கு கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவங்க கேங்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டு வந்து மாஸ்க் போட்டு உள்ள போயிடுறாங்க. கன்னை காட்டி எல்லாரும் மிரட்டிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த கட் பண்ணி வந்து சாலியை காட்டுறாங்க. அப்போ சாலி அவங்க அம்மா சொல்றாங்க, நம்ம பிரிஞ்சு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம்ல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு சாலி சொல்லுது, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் ட்ரிப்பு போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன், நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அது சொல்லுது, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னாக்கா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்ல அதுக்கு சாலியும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அப்படியே கட் பண்ணாக்கா இங்கே நம்ம ஹீரோ வந்து கார்ல உட்காந்துருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஞாபகம் ரியலைஸ் ஆகுது. 7 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட குட்டி பொண்ணுக்கு வந்து கார் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அந்த அழகான மூமெண்ட்டை வந்து அவன் நினைச்சு பார்க்க அப்ப டப்புன்னு அவன் சொல்றான், இல்ல நான் அவனுக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்க்கு ஏத்து தூக்கி போட்டு இவன் வந்துடுறான் இங்க ட்ரிப்புக்கு. அப்போ இங்க வந்து ட்ரிப்புக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அந்த டீச்சர் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரே வரான். அப்போ வந்து டீச்சர் சொல்றாங்க, ஓ மிஸ்டர் ரே, உங்களை நான் இந்த ட்ரிப்புக்கு அன்போட வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் அப்படியே கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. பாவம் இந்த கேங்கு போய் இவங்க பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு இருக்கும்போது ரேவோட ஃப்ரெண்டு சொல்றான், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, இங்கேருந்து கிளம்பணும், சீக்கிரம் அடிங்க அடிங்க எல்லாத்தையும் அடிங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் டக்குன்னு போலீஸ் வந்துடுறாங்க. அப்போ இந்த கேங் வந்து டப்புன்னு ஓடி போய் கார்ல உட்காந்துக்கிறாங்க. அப்போ ரேவோட ஃப்ரெண்டு சொல்றான், சரி சரி பதட்டப்படாதீங்க, அவங்க வந்து நம்ம மூஞ்ச பார்க்கல, நிதானமா இருங்க அப்படின்னு சொல்ல போலீஸும் பின்னாடில இருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ இவங்க காரை விட்டு இறங்கி ஓடுறாங்க. அப்போ இங்க ட்ரிப்பு போற இடத்துல ரேவை காட்டுறாங்க. அப்போ அந்த டீச்சர் சொல்லுது, இவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இவரு தான் வந்து சாலியோட அப்பா, நம்ம கிட்ட சரியான கைடு இல்லாததால இவரை நாங்க கைடா வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க இப்போ சாலி வந்து ரே கிட்ட சொல்லுது, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் திந்தவே மாட்டீங்களா, ஏன் இங்க வந்துகிட்டே இருக்கீங்க, முதல்ல இந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்குங்க அப்படின்னு சாலியை சொல்ல அதுக்கு ரே சொல்றான், நான் இந்த பஸ்ஸை விட்டு இறங்குனா உன்னை இழந்துருவேன்னு அப்படின்னு சொல்ல அதுக்கு சாலியை சொல்லுது, இங்க இறங்கலனாலும் என்னை இழந்துருவீங்க. அப்புறம் இந்த கேங்கை தான் காட்டுறாங்க. போலீஸ் வந்து பின்னாடி தத்திட்டு வந்துகிட்டே இருக்கு. இவங்க ஓட்டமா ஓடுறாங்க. அப்போ ரேவோட ஃப்ரெண்டு கையிலேருந்து அந்த பேக் எடுத்துட்டு இன்னும் ஒருத்தன் ஓடிட்டான். ஓடி அங்கே போலீஸ் கிட்ட வந்து போலீஸ் கார்லேயே வந்து அடிபட்டு கீழே வந்துட்டான். அப்போ இந்த 2 பேர் ஒரு ஆயா கிட்ட கண்ணை காட்டி ஒழுங்கா கீழே கொடுத்துரு, நாங்கள் காரை எடுத்துட்டு போறோம் அப்படின்னு கண்ணை காட்டி மிரட்டுறான். மிரட்டி அப்படியே காரை எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்படி எடுத்துட்டு போகும்போது ட்ரிப்பு பஸ்ல வந்து ரேவை பார்த்துடுறாங்க. இந்த கேங்கு ரேவோட ஃப்ரெண்ட் அவனோட கேங்கும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி போறாங்க. இப்போ குறுக்கால ஒரு வேன்ல மோதி அதுல இருக்க கவர் பொருளுங்கெல்லாம் வந்து இவங்க மேல விழுந்துடுது. இப்போ அந்த வேன் டிரைவரையும் கண்ணை காட்டி மிரட்டி இந்த வேனையும் எடுத்துன்னு போயிடுறாங்க இந்த கேங்கு. அப்படியே கட் பண்ணா இங்க பேங்க்ல காட்டுறாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க இந்த பேங்க்ல வேலை செய்யறவங்க கிட்ட, நீங்க அவங்க மூஞ்ச பாத்தீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த லேடி சொல்லுது, இல்ல என்னால கொஞ்சம் கூட அவங்க முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தன் வரான். வந்து போலீஸ் கிட்ட வந்து ஒரு எவிடன்ஸை கொடுக்குறான், இதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கு, இதை வச்சு அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இப்போ வந்து போலீஸ் கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணாக்கா வந்து ட்ரிப்பு வேனில் தான் காட்டுறாங்க. நம்ம ரே வந்து சாலிக்கிட்ட போய் எனக்கு மன்னிச்சிரு, எனக்கு இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, மறுபடியும் அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறான். இப்போ சாலி சொல்லுது, நீங்கள் ஒருத்தர் இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன், எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டு கூட இல்லை. இப்போ நம்ம ரே மூஞ்சியில் வந்து யாரோ ஒரு பையன் வந்து சிவிங்க மத்து அவன் மூஞ்சிலே வந்து ஊதிடுறான். இப்போ வந்து ரே வந்து அந்த பையனை மிரட்டுறான், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் வேணும்ட்டே பண்ணல, உங்கள் மூஞ்சியில் விழுவன்லாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்ல ரே அந்த பைப்பை கசக்கி எல்லா பசங்கிட்டையும் அறிவிப்பு சொல்கிறான், இந்த மாதிரி யாரும் தொணன்னு கத்தாதீங்க, நான் நெசிக்கிடுவேன்டா எல்லாரையும் அப்படின்னு சொல்ல போய் உட்காந்துக்கிறான். அப்போ வந்து அந்த டீச்சர் வந்து ரே கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் பசங்களை கண்டிக்கக்கூடாது, அவங்கள பாட்டுக்கு அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரே சொல்கிறான், இப்போ லைப்ரரியில் மட்டும் ஏன் கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்ல அது வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து பசங்க அமைதியா இருக்கணும், அப்போ மற்ற இடத்துல வந்து அவங்க சேட்டை பண்ணதான் செய்வாங்க, அதை நம்ம கண்டிச்சோம்னாக்கா அமைதியாயிடுவாங்க, மறுபடியும் வந்து இதை விட பயங்கரமா சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரே சொல்றான், இதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசகன பைப்பை கொடுத்துட்றான். இப்போ அந்த டீச்சரு ரேவை கூப்பிட்ட மாதிரி இன்னொருத்தனையும் ட்ரிப்பு கூப்பிட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் வந்து நம்ம ரே கிட்ட பேசுறான், என் மண்டைக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு, என் ஒய்ஃப் என்னை டைவர்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு ரே சொல்றான், பிரச்சனையை பார்த்து ஓடாத, ஃபேஸ் பண்ண பாரு, ஒன்னு இல்லைன்னா இன்னொன்று மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல மறுபடியும் ரே வந்து தன்னோட பொண்ணுகிட்ட போறான். இப்போ சொல்றான், நம்ம இங்க ஒன்னா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்ல இப்போ டூரிஸ்ட் பசங்க வந்து எல்லாம் பேசிக்கிறாங்க, வாவ் கைடு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருல்ல, ஒரு ஆர்மில இருந்து வந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் சொல்றான் ரே கிட்ட, உங்களோட இந்த ஸ்ட்ரிக்ட்னஸும் உங்களோட பேச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு சாலியை சொல்லுது, ஆமா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுல அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணாக்கா இங்க போலீஸ் தான் காட்டுறாங்க. அப்பா அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க
அவங்க 2 பேர் மடன்னு கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிட்டாங்க. எப்படி அவங்கள பிடிக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து போலீஸ் கார்லயே அடிபட்டு ஒருத்தன் விழுந்திருப்பான்ல, அவன் வந்து அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அவன்கிட்ட வந்து போலீஸ் கேக்குறாங்க, சரி அவங்கள ஒரு கேங்ல ஒருத்தன் வந்து நீயும் இருக்கன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்ல, நெருப்பு மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்றான். அப்ப போலீஸ் திருப்பி கேக்குறாங்க, எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்ப அவன் சொல்றான், வெள்ளை கலர் வண்டி, ட்ரிப்பு வேனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா இங்க 2 பேரை காட்டுறாங்க. இவங்க வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த வண்டியை நிறுத்தத்துக்காக வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்கே கால் பண்றாங்க. ஹலோ சார், நான் வந்து ஒரு பொருளை கொடுக்க மறந்துட்டேன், ஒரு இன்ஜெக்ஷன் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் சார், இல்லைனாக்கா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கு வந்து இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க, அந்த வேன் எப்பயோ கிளம்பிடுச்சு, இப்ப எங்களால நடுவுல எல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, அப்ப இவன் சொல்றான், சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வந்து மறந்துடுறாங்க சார், இப்ப அவளுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கலனாக்கா அவளுக்கு நிலைமை மோசமாயிடும் சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சார் சொல்றாரு, சரி ட்ரிப்ல உங்க பொண்ணோட பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அவன் வந்து நம்ம ஹீரோ பேரே சொல்லிடுறான். ஓ அவரா, சாலையா அப்படின்னு கேட்க, அதே தான் சாலை தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சார் வந்து நிறைய லிஸ்ட் போடுறான். அவங்க இங்கெல்லாம் போகிறாங்க, மியூசிக் ஃபெஸ்டிவல் போகிறாங்க, டைனோசர் மியூசியம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டொப்புன்னு அவன் கட் பண்ணிடுறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், டே எப்படிரா வந்து அந்த காரை அடிச்சிட்டு போகும்போது ரே எதுக்குடா அந்த ட்ரிப் வேனில் இருந்தான், எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு பேசிட்டு கட் பண்ணால் இங்கே ட்ரிப்பை காட்டுறாங்க. ட்ரிப்பில் வந்து எல்லா பசங்களும் வந்து கொச்சன்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ டீச்சர் சொல்லுது, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா பசங்களா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க, அப்போ நம்ம ரே வந்து ஒரே மிரட்டு தான், டே பசங்களா கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்க மாட்டீங்களாடா, உங்களுக்கு சாப்பாடு கட்டுறா, நீங்க அமைதியா இல்லைனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கத்தாம இருங்கடா அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாம் அமைதியாடுறாங்க. அப்போ 2-3 பசங்க வந்து புலம்பிட்டே போறாங்க, இது என்ன ட்ரிப்பா இல்ல மிலிட்ரி கேம்பா அப்படின்னு பேசிட்டு இருக்க, இங்க மியூசியத்துக்குள்ளதான் காட்டுறாங்க. மியூசியம்ல ஒருத்தவங்க வந்து டீச்சர் கிட்ட சொல்றாங்க, சாரி மேடம், இங்க சரியான கைடு வந்து அவருக்கு வந்து கைடுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்காரு, நிலைமை இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு டீச்சர் சொல்லுது, வேற யாராச்சும் கைடு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இப்போ அவங்க சொல்றாங்க, இல்லை மேம் சாரி மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ரே சடனாக வந்து எனக்கு தெரியும், நான் எல்லாரையும் கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல வந்து நின்று, இங்கே பாருங்க பசங்களா, இதை பற்றி ஏதாச்சும் தெரியும்னாக்கா சொல்லலாம், யாருக்காச்சும் இதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்க, சாலி அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாலியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு பையன் சொல்றான், இது மற்ற முட்டைங்களை திருடி சாப்பிட்ற திருட்டு டைனோசர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவும், ஓ கரெக்டா சொல்றடா அப்படின்னு சொல்ல, சாலி சொல்லுது, அது திருடி சாப்பிடுச்சுனாக்கா ஜெயில போடணும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரே சொல்றான், அதுக்கு வந்து தான் குடும்பத்து மேல அவ்வளோ அக்கறை பாசம் இருக்கு, அதனாலதான் வந்து அது முட்டையை திருடிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாலி சொல்லுது, ஆனா அதோட ஃபேமிலிக்கு அதை பிடிக்கலையே அப்படின்னு சொல்ல, அப்போ ரே வந்து டைனோசரோட இன்னொரு பகுதியை காட்டி சொல்றான், இது யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க, ஒருத்தன் பாம்புன்றான், ஒருத்தன் சிங்கம்ன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல ஒருத்தி மட்டும் இது சேவல் மாதிரியா அப்படின்னு கேட்க, நீ கெஸ் பண்ணது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ ரே சொல்றான், ஆமா இது உண்மையிலே வந்து சேவலோட இனத்துல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியே சரி வாங்க வேற டைனோசர் பார்க்கலாம் அப்படின்னு ரே இட்டுன்னு போயிடுறான். அப்படி ரே இட்டுன்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கேங்கை பாத்துடுறான், இந்த 2 பேர் பாத்துடுறான். உடனே இந்த 2 பேர் பார்த்த உடனே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்லாம் வந்து திசை திருப்புறான். சரி ஓகே, எவ்வளவு நேரம் தான் இந்த டைனோசரே பார்த்துருப்பீங்க, வாங்க நம்ம வேற ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாங்க, இது எங்க ஸ்கெடியூல்லே இல்லையே, 1.5 மணி நேரம் இங்க இருக்கணும்னு தானே இங்க ஸ்கெடியூலே அப்படின்னு சொல்ல, சரி வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் அமுக்குறான். அது வந்து ஃபயருக்கான சுவிட்ச், ஒரு மாதிரி கொயின் சத்தம் வரும்ல அந்த மாதிரி சுவிட்ச். அதை அமுக்கி விட்ட உடனே ஒரு மாதிரி சத்தம் வருது. சத்தம் வந்த உடனே எல்லாம் வந்து அலர் ரெஸ்ட் ஓடும்போது ஒரே வந்து அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறான். அப்போ இந்த 2 பேரும் அவனை துரத்திட்டு பின்னாடியே வந்துடுறாங்க. அப்படியே கண்ணு காமிச்சிட்டு வரும்போது மூஞ்சிலேயே ஒரே குத்து தான். ரே வந்து இன்னொருத்தனோட மூக்கிய உடைச்சிட்டான். அப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்றான், எதுக்காகடா நடுவுலயே பாதிலேயே விட்டு ஓடினேன் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு இதெல்லாம் சரியா படல, எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம்னு பட்டுச்சு, என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இன்னொருத்தன் சொல்றான், சரி அங்க பணப்பையங்கடா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ரே சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், இல்ல அவன் வந்து அந்த பணப்பைய அந்த ட்ரக்ல வச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாலே எனக்கு பணம்லாம் எனக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாது, என் ஃபேமிலி என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். போனவன பசங்களை எல்லாரையும் வண்டியில ஏத்துறாங்க. அப்ப டீச்சர் சொல்றாங்க, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கணுமே, ஏன் நம்ம இங்கேருந்து சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரே சொல்றான், இங்க தீ பத்திட்டு இருக்கு, நீங்க என்ன இங்கே இருக்கலான்றீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ரே வந்து வேன் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடுறான். இப்போ சாலி சொல்லுது, டேட் உங்களுக்கு டிரைவிங் எல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரே சொல்றான், நான் டிரைவிங் மட்டும் இல்ல உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ரே வந்து வேற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து நிறுத்துறான். இப்போ எல்லாருமே வந்து வேற ஒரு டூரிஸ்ட் வந்து சுத்தி
பாக்குறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற கைடு வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ரேக்கு போன் வருது. யாருன்னு பார்த்தாக்கா அவன் ஃப்ரெண்டு தான். ஒழுங்கா எங்க பணப்பைய கொடுக்க போறியா இல்லையா, இல்லைன்னா அவன் பொண்ணை சுட்டு கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரே சொல்றான் சரி சரி நான் பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு பணத்தை கொடுக்க முன் வரும்போது கரெக்டா இந்த 2 போலீஸுங்க வந்துடுறாங்க. நடுவுல இந்த 2 பேர் பாத்துடுறாங்க. அப்ப போலீஸுங்க வந்து அவங்க 2 பேரை ஃபாலோ பண்ண அதுக்கு ரேவோட ஃப்ரெண்டு சொல்றான் ஏய் நீ எங்களையே ஏமாத்திட்டேல அப்படின்னு சொல்ல, அப்ப ரே வந்து இந்த பணப்பைய வந்து மறுபடியும் பஸ்லயே போட்டுடுறான். அப்புறம் இங்க வந்து போலீஸுங்க வந்து அவனை தொத்திட்டு இருக்கும்போது அவங்க ஒரு மாடு வேஷம் போட்டு அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் இங்க கடலாண்ட சாலையை காட்டுறாங்க. சாலை வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கு. அப்ப வந்து ஒரு பையன் வந்து இந்த பாட்டு சூப்பரா இருக்கும், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ சாலிக்கு வந்து போன் வருது. யாருன்னு பார்த்தாக்கா அவங்க அம்மா போன் பண்ணியிருக்காங்க. என்ன சாலி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. எல்லாம் ஃபைன்மா, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ சாலி வந்து ஒரு விஷயத்த இங்க சொல்லுது அவங்க அம்மா கிட்ட. அம்மா அப்பாவும் எங்க ட்ரிப்புக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, ரேவோட ஒய்ஃபோட இப்ப இருக்கிற ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் வந்து ரேடியோ வந்து அதிகமா வச்சிடுறான். ஐயோ இது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு செம்ம சவுண்டா கேக்குது. அப்ப இவங்க 2 பேரும் பேசுறது வந்து இந்த போன்ல கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ சாலி என்ன சொல்றேன்னு எனக்கு கேட்க மாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் புரியல, என்னது யாரோட அப்பா அப்படின்னு சொல்ல, சரி சாலி நான் அப்புறமா போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிச்சு. நல்ல வேலையா ரேவன் தப்பிச்சிட்டான். அப்போ இந்த 2 பேரை காட்டுறாங்க. டேய் அவன் நம்மளே செம்மையை ஏமாத்திட்டான்டா, அவன் மட்டும் மாட்டுட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க. அங்க ஒரு குடவுன்ல வந்து ஒரு பூட்டு தொங்குது. சரி இப்ப இன்னைக்கு இங்கதான் போறோம் அப்படின்னு சொல்ல அந்த பூட்டை கண்ணால சுட்டு இந்த செயினை எடுத்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனே ஒரு 4-5 பேர் வந்து கண்ணை காட்டுறாங்க இந்த 2 பேர்கிட்ட. அப்ப அவங்க சொல்றாங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, அப்ப இவங்க 2 பேர் சொல்றாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் இங்க அடுத்த ட்ரிப்புக்கு வந்து நம்ம ரே வந்து பஸ்ஸை நிறுத்திடுறான். அந்த டீச்சர் வந்து மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. பசங்களாம் உங்களுக்கு ஒவ்வொரு கீ கொடுக்கப்படும், அந்த கீ வச்சு நீங்க வந்து அவங்க ரூமுக்கு போயிடலாம், நான் சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல, எல்லாரும் புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுறாங்க. அப்போ ரே வரான். ரே வரும்போது அந்த பஸ்ஸோட உண்மையான டிரைவர் இருக்கான். பாவம் அவனை விட்டு தானே இவன் வந்து ரே வந்து ஓட்டிட்டு வந்துட்டான். அப்போ அவன் பாக்குறான் என்னையே விட்டு வந்துட்டீங்க, இந்த டிரைவரே விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பேக் இருக்கிற டோரை திறக்கிறான். அப்போ வந்து நம்ம ரே வந்து மைண்டை டைவர்ட் பண்ணிடுறான். இங்க பாருங்க இப்போ டைம் இல்ல, வாங்க சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டிரைவர் சொல்றான் இல்ல நிறையவே டைம் இருக்கு, அன்லிமிட்டடா இருக்கு டைம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரே மறுபடியும் அவங்க கிட்ட தத்துவத்தை சொல்றான். அப்போ ரே சொல்றான் ஓ சரி அப்போ என் பேக் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டிரைவரும் வந்து பேக் எடுத்து கொடுக்குறான். அப்போ ரே வந்து செக் பண்ணிக்கிறான் இது பணத்தோட பை தானே அப்படின்னு. அப்ப செக் பண்ணதுல கன்ஃபார்ம் ஆயிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்ல, அதுக்கு டிரைவர் வந்து சரி நான் உங்களை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்ல, எனக்கு கட்டிப்பிடி இருந்தா பிடிக்காது அப்படின்னு சொல்ல, அப்ப ரே வந்து அவனோட ரூமுக்கு போயிடுறான். அந்த பணத்தை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். அவன் ஃப்ரெண்டு சொல்றான் டேய் நீ எங்களையும் ஏமாத்துற, ஏன்டா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ரே சொல்றான் சரி நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க வந்து இந்த பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்றான் ஓ இதே மாதிரி வந்து போலீஸ் கிட்ட கோத்து விடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்ல, அப்ப யாரோ கதவு தட்டுறாங்க. அப்ப கதவு திறக்கும் போது வந்து சாலி தான் வந்துக்குது. அப்ப சாலியை பார்த்ததான் வந்து ரே சொல்றான் நீ என்ன பார்க்க வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாலி சொல்லுது இன்னைக்கு டிஃபன் நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுறான். அவன் ஃப்ரெண்டு சொல்றான் சரி நான் ஒரு இடத்த சொல்றேன், அந்த இடத்துக்கு நீ வந்துரு, பிரிட்ஜு கீழே வந்துரு அப்படின்னு சொல்ல, ஓகே அடுத்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்றான் 2 மணி நேரமா, இப்பவே வாடா அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்ல நான் போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஒரு கீழே இறங்கி வர அப்போ ஜார்ஜ்ன்ற ஒரு பையன் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் ரே வந்து அவங்க கிட்ட பேசுறான் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த காலத்து பசங்களுக்கு வந்து எது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எந்த பிளேஸ் பிடிக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையனும் இந்த இடத்துல எந்த பிளேஸ் நல்லா இருக்கும்னு நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ரே சொல்றான் இந்த விஷயம் நம்ம 2 பேர் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையன் சொல்றான் வேற யாருக்காவது தெரிஞ்சா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரே பாயிண்டா சொல்றடா அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பையன் சொல்றான் நீங்க ரேக்கு நல்ல ஒரு அப்பாவா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ரே வந்து டீச்சர் கிட்ட பேசுறான் இந்த மாதிரி அடுத்தது மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், அதை தவிர்த்து நான் வந்து சாலையை வந்து வேற ஏதாச்சும் இடத்துக்கு கூட்டு போட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டீச்சர் சொல்லுது தாராளமா நீங்க கூட்டு போலாம், உங்ககிட்ட இருந்தாக்கா அவ சேஃபா இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, இப்போ ரே வந்து தன்னோட பொண்ணை கூட்டிட்டு வெளியில வந்து பேசிட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்கான் ஜாலியா. இப்போ 2 பேர் வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிட உட்காந்து இருக்காங்க. இப்போ நடு சீன்ல வந்து சாலை வந்து ஒரு பாட்டு
பாட்டு கேட்டுட்டு இருப்பான்ல, அதோட மியூசிக் டைரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரே சொல்ல, அதுக்கு சாலி சொல்லுது அவரு எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப வந்து ரே சொல்றான், எனக்கு அப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து எனக்கு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பிடிச்சிருந்துச்சு, ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து இவரை தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேனாக்கா, நான் வந்து ஜெயில வந்து புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது சில செய்திலாம் எனக்கு நடுவில் வரும், அப்போ இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ சாலி வந்து ஒரு மாதிரி கண் கலங்கி வந்து இந்த மாதிரி பேசுது. அப்பா ஏன் நீங்க எங்களை விட்டு போனீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ரே சொல்றான், நான் சில பேரோட சேர்ந்ததால தான் நான் இப்படி ஆயிட்டேன், நான் அவங்களால தான் வந்து ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சாலி சொல்லுது, ஏன்பா நீங்க 7 வருஷம் ஜெயில இருந்தீங்களே, ஏதாச்சும் லெட்டர் ஏதாச்சும் போடணும்னு தோணுச்சாப்பா உங்களுக்கு? அம்மா வந்து 5 மாசமா உங்களுக்காகவே அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரே வந்து ஆச்சரியமா, உண்மையாவா அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா, மற்ற ஸ்கூல்ல மற்ற இடத்துல வந்து உங்க அப்பா எங்க, உங்க அப்பா வரலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருவேன்ப்பா, தினம் தினம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரே வந்து நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்புறம் இங்க காட்டுறாங்க, அந்த 2 போலீஸும் வந்து அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஹோட்டலுக்கே வந்துடுறாங்க. வந்து டீச்சர் கிட்ட கேக்குறாங்க, அந்த 2 பேரு, இவரை நீங்க எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ டீச்சர் சொல்றாங்க, இவரு தான் எங்களோட கைடு அப்படின்றாங்க. அப்போ போலீஸ் சொல்றாங்க, இவன் வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, இப்போ இவன் வந்து ராபரியில ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டீச்சர் ஷாக் ஆகி, இப்போ அவர் சாலையை கூப்பிட்டுட்டு வெளியில போயிருக்காரு, அங்கேயும் போய் ஏதாச்சும் பேங்க் ராபரியில ஈடுபடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் சொல்றாங்க, இன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ரே வந்து சாலை கூட பேசிட்டு வந்துட்டு இருக்க. அப்போ ரே வந்து சொல்றான், சரி நீ உள்ள போ, நான் வந்து வெளியில எங்கேயாச்சும் வந்து வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதுவும் உள்ள போகுது. உள்ள போன உடனே ஒரு நியூஸை பாக்குது. என்ன நியூஸ்னாக்கா, ரே பிராட்ஸ்டோன்ன்ற ஒருத்தன் வந்து ஒரு பணப்பைய வந்து தூக்கிட்டு போயிருக்கான், அவன் ஜெயில இருந்து ரீசெண்டா தான் வெளில வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்படியே இங்க கட் பண்ணாக்கா வந்து ரே வந்து மறுபடியும் ரேடியோ ஸ்டேஷன்ல தான் பேசிட்டு இருக்கான். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் பொண்ணு என்கிட்ட வந்து பேச வந்துட்டா, நாங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம், நாங்க வந்து ஜாலியா பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கான நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து சாலை வந்துடுது. சாலை வந்து ரே கிட்ட சொல்லுது, ஏன் இத்தனை நாள் என்கிட்ட போய் சொன்னீங்க, நீங்க இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, பஸ்ஸை ஓட்டிட்டு வரும்போதே நான் நினைச்சேன், ஏன் ஒரு பணப்பையை திருட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, நான் பணப்பை எதுவும் திருடல, நான் உங்களுக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற எவிடன்ஸ்ல உங்களோட கைரேகை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ரேவும் வந்து சொல்றான், அது எப்படி எனக்கு வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியல, ஆனா நான் உண்மையிலே வந்து திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரே வந்து சாலையை கூப்பிட்டு இந்த பக்கம் வந்துடுறான். ஏன்னு பார்த்தாக்கா வந்து அந்த 2 போலீஸுமே அங்கதான் இருக்கிறாங்க. அதனால இங்க வந்து சாலை கிட்ட பேசிட்டு இருக்கான், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா, இந்த கார்டை வச்சுக்கோ, என்னோட ரூமுக்கு போய் ஒரு கிரீன் கலர் பேக் இருக்கும், அதை யாருக்கும் தெரியாம இங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாலையும் போது சாலையும் வந்து அந்த போலீஸ்களுக்கு தெரியாம இந்த பையை எடுத்துட்டு வருது. அப்ப சாலி வந்து பணப்பையை தூக்கிட்டு வர, அப்ப அந்த ட்ரிப்போட டிரைவர் வந்து எல்லா பையன் வந்து உள்ள வச்சிட்டு இருக்கான். அப்ப சாலி கேக்குது, எங்க எடுத்து வைக்கிறீங்க, இப்ப நம்ம கிளம்புறோமா அப்படின்னு சொல்ல, ஆமா இப்ப கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, எங்க கிளம்புறோம் அப்படின்னு கேட்க, அதுக்கு டிரைவர் சொல்றான், அது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல, இப்போ சாலி கையில இந்த பேக் எடுத்து உள்ள போட்டுடுறான். ஏன் இதை எடுத்து உள்ள போட்டீங்க அப்படின்னு சாலி கேட்க, இதை நானே கையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சாலி சொல்லிடுது. அப்ப வந்து ரே கையில அந்த பணப்பையை கொடுத்துடுது. அப்போ ரே சொல்றான், தேங்க்ஸ் டா சொல்லும், நான் இதை போலீஸ் கிட்ட கொடுத்து நான் சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல, டேட் அப்படிலாம் பண்ணாதீங்க டேட் அப்படின்னு சொல்ல, எனக்கு வேற வழி தெரியலடா சொல்லும், உங்க மேல நான் ரொம்ப அக்கறையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ சாலி வந்து ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஹோட்டலுக்குள்ள மறுபடியும் திரும்பி போவ, அப்போ திடீர்னு வந்து இந்த 2 பேர் வந்து சடனா வந்து சாலியை பிடிச்சிடுறாங்க. அப்போ ரே வந்து அந்த பிரிட்ஜு கீழே இருக்க குடோன்கே வந்துடுறான். அவன் வந்து போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகல, ஆக்சுவலி அவன் வந்து பிரிட்ஜு கீழே இருக்க அவன் சொன்ன இடத்துக்கே வந்துட்டான், அந்த குடோன்கே அவன் வந்துட்டான். அப்போ பணத்தை கொடுக்கலான்னு வரும்போது இந்த ஒரு கேங் வந்து நம்ம ரேவை சுத்து போட்டுருது. அப்போ ரே எல்லாரையும் அடிச்சு நொறுக்க, ரே வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான், டேய் நான் உன்னை தேடி வந்துட்டேன், நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்க, அப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்றான், என்ன எங்களை முட்டாளாக்குறியா, எங்களை ஏமாத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாலி கிட்ட அந்த போனை கொடுக்குறான். சாலி வந்து சொல்லு, டேட் என்னை காப்பாத்துங்க டேட் அப்படின்னு சொல்ல, அப்போ ரே சொல்றான், மரியாதை என் பொண்ணை விட்டுருங்கடா, உங்களை தேடி தான்டா நான் இங்க வந்தேன், சரியான முட்டாளா இருக்கிறீங்கடா அப்படின்னு சொல்ல, அப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்றான், யாருகிட்ட ஏமாத்துற, இப்போ நீ எங்க கிட்ட அந்த பணப்பை வரலனாக்கா உன் பொண்ணு பணமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்ட. அப்ப இங்க ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. இப்போ ஹோட்டலுக்கு ஜார்ஜ் வரான், ஏன் என்னாச்சு, ஏன் இவ்வளோ க்ரௌடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ டீச்சர் சொல்றாங்க, இல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. அப்போ வேற ஒரு ஸ்டூடெண்ட் வரான், வந்து நம்ம டீச்சர் கிட்ட கேக்குறான், சாலியை நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு டீச்சர் வந்து, ஓ ஆமா இல்ல, சாலி எங்க போனானே தெரியலையே, இப்போ அவ்வளோ வேற தொலைச்சிட்டேன்னு, இதனால என் வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க ரேவை தான் காட்டுறாங்க, முன்னாடியே டாக்ஸி டிரைவர் கிட்ட பேசி வச்சிருக்கான், இந்த மாதிரி என் பொண்ணு டாக்ஸில
உட்காந்ததும் நீ நிறுத்தாம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருக்கான். அதுக்கான காசும் என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்த அமௌண்ட்டை கொடுத்துடுறான். கொடுத்துட்டு ஒரே வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான் என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்றான் ஃபர்ஸ்ட் நீ பணத்தை கொடு அப்படின்னு சொல்ல, அப்போரே சொல்றான் என் பொண்ணை நீங்க விட்டுட்டீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு கண்டிப்பா பணம் தரேன் அப்படின்னு சொல்ல, அப்போ பின்னாடி இந்த டிக்கி வந்து ஓபன் ஆகுது. அப்ப அவங்க நினைச்சுக்கிறாங்க பணம் பின்னாடி தான் இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாலியும் வந்து விட்டுடுறாங்க. சாலி வந்து டாக்ஸில உட்காந்த உடனே டாக்ஸில இருந்து பணப்பை எடுக்கிறாங்க. எடுத்து செக் பண்ணும்போது உள்ள ஃபுல்லா துணியா இருக்குது, பணத்தையே காணும். அப்படி பார்த்த உடனே டாக்ஸி டிரைவர் வண்டியை நிறுத்தாம ஓட்டுறான். சாலி சொல்லுது ஒழுங்கா நிறுத்த போறியா இல்லையா, பணப்பை மாறிடுச்சு, எப்படி மாறிச்சுன்னு தெரியல, ஒழுங்கா நிறுத்த போறியா இல்லையா அப்படின்னு அவன் கழுத்தை பிடிச்சு நெருக்குது. அப்போ இங்க ரே வந்து கண்ணை காட்டி மிரட்டுறாங்க, டேய் எங்க பணத்தை நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ரே சொல்றான் நான் திருந்திட்டேன், முழுமையா திருந்திட்டேன், நீங்களும் என்ன மாதிரி திருந்திட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்குமே, எதுக்கு போலீஸுக்கு பயந்துட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இந்த புக்கை மட்டும் நீங்க படிச்சு பாருங்க, நீங்க முழுமையா திருந்திடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் தேவையில்ல, எங்களுக்கு எங்க பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க கட் பண்ணி சாலையை காட்டுறாங்க. அப்ப டீச்சர் சொல்றாங்க நீ காணும்னு ரொம்ப பதறி போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சாலி கிட்ட சொல்றான் உங்க அப்பா மேல அநியாயமா பழி சுமர்த்தத உன்னால ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு சாலி சொல்லுது ஆமா உண்மையிலே எங்க அப்பா ஒண்ணுமே பண்ணல, ஆனா அவரை போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப சாலி கேக்குது அவன்கிட்ட உன்கிட்ட ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கா அப்படின்னு கேக்குது. எங்க அப்பா நான் வந்து எங்க இருக்காருன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற வேற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிக்கிறாங்க, நம்ம இங்க இருந்து தப்பிக்க போறோமா, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை ஓபன் பண்றாங்க. அந்த பையன் ட்ராக் பண்ணிட்டு இருக்க சாலி கிட்ட கேக்குறான் அப்பா கடைசியா எப்போ போன் யூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சாலி சொல்லுது. இப்போ அந்த பையன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாலி ரிவர் மாண்ட்ல யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு வந்து ஒரு பையன் சொல்றான் நான் உங்களை திசை திருப்பி விடுறேன் அப்படின்னு சொல்ல, வெளியில வந்து அந்த டீச்சர் கிட்ட சொல்றான் அர்ஜென்ட்டா எனக்கு முட்டிக்கிட்டு வருது, நான் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல, சரி சீக்கிரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல. அப்போ ரெஸ்ட் ரூம்ல வந்து அவன் தான் ஏற்கனவே கிராக்கர் வெடிச்சவனாச்சு. அப்போ வந்து கிராக்கர் பை ஃபுல்லா கிராக்கரா வச்சிருக்கான். ஒரே ஒரு கிராக்கர் எடுத்து பத்த விட்டுறான், புட்டப்புன்னு வெடிய ஆரம்பிச்சிருது. இப்போ எல்லாரும் கவனமா எல்லாம் அங்க போயிடுறாங்க. அப்போ இவங்க 5 பேரும் வந்து தப்பிச்சிடுறாங்க. கூட இன்னொரு பொண்ணு வந்து வந்துருது, இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்ல. அப்போ டிரைவர் வந்து செம்ம சவுண்டா வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கான். தட்ட கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பாக்குறாங்க. இப்போ டிரைவர் சொல்றான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, இங்க டீச்சருக்கு வந்து உங்க ஹெல்ப் தேவைப்படுது, ரொம்ப அர்ஜென்ட், இங்க சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டிரைவர் வந்து ஒரே ஓட்டமா ஓட்டுறான். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பஸ்ல ஏற சாலி தான் வந்து வண்டியை ஓட்ட போகுது. அப்ப அந்த பையன் கேக்குறான் உனக்கு காரே ஓட்ட தெரியாது, எப்படி நீ இந்த வண்டியை ஓட்ட போற அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிருது. இப்போ சிக்னல் போடுறாங்க. சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் பிரேக் பிடிக்கிறதுக்கு பதில் ஆக்சிலேட்டர் அமுத்தி விட்டுச்சு. அதுக்கு அந்த பையன் சொல்றான் அடி பாவி ஆக்சிலேட்டர் அமுத்தி எங்களை சாவடிக்க பாக்குறிய அப்படின்னு சொல்ல, அப்புறம் கடைசியா வந்து அந்த ட்ராக் பண்ண இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ சாலி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்லுது எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ராபரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப வந்து அவர் நிரபராதி, அவர் வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. எங்களுக்கும் தெரியும் உங்க அப்பா ஒரு நிரபராதின்னு எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல, நம்ம எப்படி உள்ள போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இப்ப குண்டா ஒரு பையன் இருந்தால இன்னொரு ஸ்டூடெண்ட், அவன் வந்து இல்ல இப்ப நடக்க போறது சண்டை இல்ல வார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி சேர்த்து தள்ள கட்டிக்கிறான். இப்போ நம்ம ரேவை கட்டி போட்டு பணம் இருக்கிற இடத்த நீ சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த 2 பேர் வந்து இப்போ பணத்தை கொடுக்க போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரே குத்தா குத்துறாங்க. அப்போ அந்த பையன் தான் வந்து பேக் ஃபுல்லா கிராக்கர்ஸ் வச்சிருப்பானே, அதனால வந்து இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பயந்தாங்கொல்லி ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல அது சொல்லுது என்ன நடந்தாலும் நான் இந்த பஸ்ஸை விட்டு நான் இறங்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல, அடுத்த சீனே வந்து சாலையை வந்து ஃபாலோ பண்ணி இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே உள்ள நுழையிறாங்க. 2 பிரியிறாங்க, இந்த சைடு 2 இந்த சைடு 2 பிரியிறாங்க. இப்போ அந்த கிராக்கர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிராக்கர் எடுத்து தூக்கி போடுறான். தூக்கி போட்டவொடனே மறுபடியும் போட்டுன்னு வெடிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் யாரா அதுன்னு இன்னொருத்தன் பாக்குறான். பார்த்தாக்கா வந்து அந்த பையன் மாட்டிக்கிட்டான். உன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்ல, ஐயோ என் கதை முச்சிரான் போல இது, என் கதையை முச்சிரான் போல இது அப்படின்னு அவன் ஓட ரே வந்து போனை வந்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கீழே போட்டுறான் டப்புன்னு. அப்போ வந்து சாலி வந்து ரேவோட கட்டை அவுத்து விட்டு எல்லாருமே வந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிக்கும் போது அந்த 2 பேர் பிடிச்சிடுறாங்க. எங்க ஓடுறீங்க, எங்க பணத்தை கொடுத்துருங்க, எங்க பணத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இப்போ சாலி கொடுக்குது உன் பணம் இங்கே தான் இருக்கு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருது. அந்த பணத்தை கொடுத்தவொன்னு அப்பயும் உள்ள என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து காட்டுறான். சாலி சொல்லுது எங்க அப்பா நிரபராதி, அவர் எதுவுமே பண்ணல, அவரை விட்டுருங்க, அவர் உங்க பணத்தை எடுக்கணும்னு வந்து நோக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே வந்து ரே வந்து ரேடியோ ஸ்டேஷன் போன் பண்ணி கீழே போட்டிருப்பான்ல, அதுல வந்து இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல சாலி பேசுறதுலாம் வந்து கேட்டுட்டு இருக்கு. அப்போ வந்து பரபரப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க ரேடியோ ஸ்டேஷன்ல. அப்போ போலீஸ்லாம் வந்து ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரே வந்து இன்னொருத்தனை போட்டு ஒரே அடி அடிச்சிட்டான். இப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து தலையிலேயே கன்னை வச்சிடறான். அந்த கன்னை வைக்கிற சமயத்துல போலீஸ் எல்லாம் வந்து அந்த 2 பேர் பிடிச்சிடுறாங்க. அப்போ ரே சொல்றான் போய்
ஜாலியா ஜெயில போய் களி தின்னுங்கடா அப்படின்னு சொல்ல, அப்போ ரே வந்து சாலியை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ ரேடியோ ஸ்டேஷன்ல சொல்றாங்க, சம்பவத்துல இதுதான் முதல் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ வந்து அந்த 2 போலீஸ்ல ஒருத்தன் வந்து நம்ம ரே வந்து அரெஸ்ட் பண்றான். அவன் பொண்ணு சொல்லுது, இல்ல எங்க அப்பா ஒன்றும் பண்ணல, அவன்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்னொரு போலீஸ் சொல்றான், சார் இப்பதான் ரேடியோ ஸ்டேஷன்ல தகவல் வந்திருக்கு, எல்லாம் வந்து அந்த 2 பேர் தான் வந்து அந்த பணப்பையை வந்து திருட முயற்சிருக்காங்க, இவர் வந்து அதை திருடவும் இல்லை அதை எடுக்கவும் இல்லை, இவரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல இவரையும் விட்டுறாங்க. அப்போ அவங்க கடைசியா வந்து அவங்க அம்மா வந்துடுறாங்க, சாலியோட அம்மா வந்துடுறாங்க. வந்து நம்ம ரே வந்து செம்மையா அரைகிறாங்க. அப்போ சாலி சொல்லுது, மாம் டேட் ஒன்றும் பண்ணல, அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவரு ஃபுல் நிரபராதி ஆயிட்டாரு, இந்த மாதிரி அவர் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ சாலியோட அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆகுறாங்க. சமாதானம் ஆனவுடனே 20 நாள் கழித்து அப்படின்னு போடுறாங்க. அப்போ நம்ம ரே வந்து கோட் ஷூட்லாம் போட்டு டைலாம் போட்டு ரெடியா இருக்கிறான். அப்போ அந்த பொக்கையை எடுத்துட்டு டோரை திறக்க போறான். திறந்துருக்க அப்போ வந்து சாலியோட அவங்க அம்மா வராங்க, அவங்களும் பொக்கே கொடுக்குறாங்க. 2 பேர் சமாதானம் ஆக நம்ம ஹீரோக்கும் அதாவது ரேக்கும் வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து ஒரு வேலை கிடைச்சிச்சு. அப்போ ரேடியோ ஸ்டேஷன்ல பேசுறான். அப்போ இந்த 2 ஃப்ரெண்டுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜெயில இருந்து பேசுறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்றான், டேய் எப்படி இருக்க, எங்களை விட்டு சந்தோஷமா இருக்கல அப்படின்னு சொல்ல, அப்போ ரே சொல்றான், நீங்க நினைச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடம், இனிமேலாச்சும் நீங்க திருந்தி நீங்க ஜெயில இருந்து வருவீங்கன்னு நான் நம்புறேன், இந்த கதை இத்தோட முடியல, இனிமேதான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல பிஜிஎம்மோட இந்த படத்தையும் போட்டு முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சுன்னு இந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோல வந்து நான் சரியா பேசல, நான் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதால வந்து எனக்கு சரியா பேச வரல. ஸோ இந்த ஒரு வீடியோல நான் டெவலப் பண்ணியிருப்பேன்னு நம்புறேன். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.